இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தான். நான் வந்துட்டு இந்த பிஸ்கெட் தான் ரொம்ப பிராண்டட் பிஸ்கெட்டு, இதை சாப்பிட்டா நல்ல குவாலிட்டி அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். பிஸ்கெட்னாலே வேண்டாம். அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம எந்திரிச்சோன்னு என்ன நினைக்கிறோம், காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டீயை வச்சு கொடுத்து அந்த பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்றோம். என்ன இருக்குது பிஸ்கெட்டில்? நியூட்ரிஷன் ஃபேக்டில் போய் பாருங்கள், என்ன இருக்குது சொல்லுங்கள். எனர்ஜியா, சத்தா, எதுவும் வந்துட்டு யூஸ் கிடையவே கிடையாது. அதில் போட்டிருக்கலாம், ஆனால் நம்ம குழந்தைக்கு தேவை நிறையா ப்ரோட்டீன், சரிங்களா? இந்த மாதிரி வைட்டமின் சி, வைட்டமின் பி12 இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. அதில் எதில் இருக்குது? காலையில் எழுந்திரிச்சு கேரட்டு கொடுக்கலாம், இது காய்கறி கீரை மசிச்சு இந்த மாதிரி கொடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நல்லா உளுந்து அதிகமாக போட்டு நல்லா தோசை மாவு வச்சுருப்பேன், அதில் ஒரு 2 தோசை ஒரு 7 o'clock ஒரு 7:30 ஊட்டி விடல. டீயை வச்சு குடிச்சிட்டு பிஸ்கெட்டை தொட்டுக்கணும். அதில் என்னங்க சத்து இருக்குது? அதில் எந்த சத்துமே கிடையாது. அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு காலை உணவு மிகவும் சத்தானதாக இருக்கும். சொல்லுவாங்கள்ல, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்காரனாட்டு சாப்பிடு அப்படின்ட்டு. அந்த டைலாக்கு நமக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கு தான். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹெல்த்து ஃபுட்டாக ஊட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா வளர 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 அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், உடம்பு நரம்பு கால் எலும்பு எல்லாமே நல்லா வளர்ச்சி ஆக்டிவேட்டாக இருக்குமா, சரிங்களா? இதில் செய்கிற தப்பு தான் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் நினைக்கிறேன். அதில் வந்து எந்த எஃபெக்ட்டு எப்படின்னு கண்டுபிடிக்கும். ஒரு சில சமயத்தில் டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாத நோயெல்லாம் இருக்குது. நம்ம இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல நினைக்கணும். ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் 8 o'clock 7:30 பர்ஃபெக்டாக சாப்பிட்றணும், சரிங்களா? அதில் வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, பிஸ்கெட் வந்து ஊட்டவே வேண்டாம். பெரியவங்களும் சாப்பிட வேண்டாம், குழந்தைங்களுக்கும். நான் அதற்கு எதிராக சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் நார்மலாக சொல்கிறேன், சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதுவே பொழப்பாக வச்சுட்டு காலையில் இருந்தால் 2 பிஸ்கெட்டு குழந்தைங்களுக்கு நல்லா ஊட்டி விட்டுறது, மத்தியானம் அது 2 பிஸ்கெட் எடுத்து வாயில் போட்டுக்கிறது, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஏதோ ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸை உள்ளே தள்ளிகிட்டே இருந்தால் அதில் எந்த ஒரு சத்துமே இருக்காது. குழந்தை வளர வளர ஒரு ஹெல்த்து கிடைக்காது. நம்ம காலையில் மத்தியானம் நைட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அப்படி இப்படி விளையாட்டை காமிச்சிட்டு நாமளே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அதுதான் ஹெல்த்து. அவங்க வந்துட்டு அப்போ அதை விரும்ப ஆரம்பிக்கும் போது தானாகவே அவங்க பெரியவங்க அம்மா இன்றைக்கி நீ கீரை செய், இந்த கீரை செய், இந்த கேரட்டை செய், இந்த இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அவங்க சன்னதியை பார்ப்பாங்க. நாமளே சோம்பேறித்தனமாக இந்த 2 பிஸ்கெட்டு பொழுதுனிக்கு பசிக்காது, அந்த பாப்பா கேட்கவே கேட்காது. பையனாக இருந்தாலும் சரி பாப்பா இருந்தாலும் பெரியவங்களுக்கும் அதே தான், சரிங்களா? ஸோ அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக நம்மளே ஊட்டுறதுக்கு கற்றுக் கொடுப்போம், சரிங்களா?